Good evening, my dear students, IQAC lieutenants and leader lieutenants. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக அன்பான இனிய மாலை வணக்கம். குஞ்சன் சக்சேனா தி கார்கில் கேர்ள் இதனுடைய அடுத்த எபிசோட் கேட்பதற்கு நீங்கள்லாம் தயாராக இருக்கீங்களா? ஓகே, நேற்றுக்கு குஞ்சன் 10th முடித்த உடனேயே அந்த ஃப்ளையிங் ஸ்கூலில் போய் அட்மிஷன் கேட்குறா. அவர் இல்லை 12th படித்தா தான் இங்கே நீ சேர முடியும்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறாரு. கரெக்டாக? ஸோ தொடர்ந்து என்ன நடக்குது? குஞ்சன் ஓகேன்னு 12th முடிச்சுட்டு போகிறா. இதெல்லாம் கடகடன்னு காமிச்சிருவாங்க. திருப்பியும் அதே பர்சன், என்னம்மா நீ இப்போ ரூல் திருப்பி மாற்றிட்டாங்கம்மா, டிகிரி முடிச்சுட்டு வா போ அப்படின்னு சொல்லுவார். அட கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவள் டிகிரி முடிக்கிறதுக்கு வருவாள். திருப்பி டிகிரி முடிச்சுட்டு போவாள். உடனே அவர் ஓகே டிகிரிலாம் முடிச்சுட்டு வெரி குட், இப்போ நீ ஃபீஸ் கட்டலாம் அப்படின்னு சொல்வார். எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 10 லட்சம் அப்படிம்பார். எனது 10 லட்சமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாய் அடித்து போயிட்டு வெளியில் வந்துடுவாள். ரொம்ப சோகமாக இருப்பாள். அவங்க அப்பாட்டையும் வீட்டில் ஒரே சேடாக சொல்லுவாள். உடனே அவங்க அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் எப்படின்னா, இந்த அப்பாவும் குஞ்சனும் ஒரு டீம், அம்மாவும் அந்த அண்ணாவும் ஒரு டீம். அவங்க 2 பேரும், அந்த அம்மாவும் அண்ணாவும் இந்த குஞ்சன் பைலட் ஆகவே கூடாது, இதெல்லாம் ஒரு பொம்பளைங்க பண்ணுற வேலையா, எப்படி இவெல்லாம் பைலட் ஆக முடியும், உலகம் என்ன சொல்லும், இந்த கேட்டகரியில் அவங்க இருப்பாங்க. அப்பா ஆர்மிலேருந்து வெளியில் வந்திருப்பார், ரிட்டையர் ஆகிருப்பார். ஸோ அவருக்கு குஞ்சன் என்ன ஆகணுமோ அவள் ஆகட்டும், அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். இந்த அம்மா வேறு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அஸ்ட்ராலஜர், அவர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அப்பப்போ சொல்லுவாங்க, இன்னும் 2 வருஷத்துக்கு தான் அவள் பைலட்டுன்னு வாழலாம், அப்புறம் அதெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிடுவா, அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த 10 லட்சம் அப்படின்னு சொன்னோடனே, அப்பாடா ஜோசியர் சொன்ன மாதிரியே கரெக்டு, பைலட்டெல்லாம் இப்போ மூட்டை கட்டி வச்சிடலாம், யார்கிட்ட இருக்குது 10 லட்சம் கொடுக்கறதுக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த குஞ்சன் ரொம்ப சேடாக இருப்பாள். திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா என்ன பண்ணுவாங்க, ஒரு நியூஸ் பேப்பர், அதில் ஏதோ ஒரு ஆட் மாதிரி இருக்கும், அது நமக்கு காமிக்க மாட்டாங்க, அந்த பேப்பர் அப்படியே எடுத்துகிட்டு போய் அவள் பக்கத்தில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு வந்துடுவார். அவள் உடனே எழுந்து இப்படி பார்த்தா, என்ன அப்பா ஏதோ ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதில் ஏதோ ஒரு ஸ்கேண்டல், சுகர் ஸ்கேண்டல்னு ஏதோ நடந்திருக்கு அப்படிலாம் இருக்கும். உடனே அவள் எடுத்துகிட்டு அப்பா என்னப்பா இது சுகர் ஸ்கேண்டல் என்னமோ போட்டிருக்கு, இது எதுக்கு கொண்டு என்கிட்ட வச்சிங்க. உடனே அவங்க அப்பா இப்படி பேப்பரை திருப்பினா அந்த பக்கம் ஃபர்ஸ்ட் டைமாக கேர்ள்ஸை இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் எடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கும். ஓ வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடும். உடனே அவள் அந்த டைனிங் டேபிளில் அம்மா அப்பா அண்ணா எல்லோரும் இருப்பாங்க. அங்கே உட்காந்துட்டு, அம்மா நான் பைலட்டெல்லாம் ஆக போகிறது இல்லைம்மா அப்படின்னு சொன்னதும் உடனே அவங்க அம்மாவுக்கு பயங்கர குஷி ஆகிடும். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, இந்த ஜோசியர் அவர் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவார், அவர் தான் சொல்லிட்டாரு இவளுக்கு எல்லாமே இனிமேல் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குஷியாக இருப்பாங்க. உடனே குஞ்சன் மெதுவாக அடுத்த சென்டென்ஸ் சொல்லுவாள், நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். உடனே எல்லாரும் ஐயோ இவ திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாளேன்னு அவங்க அம்மா அண்ணா எல்லாம் அப்படி இருப்பாங்க. இந்த மீன் டைம் அந்த அண்ணா ஆக்சுவலி அவர் போய் ஆர்மியில் சேர்ந்துருவார். ஆனால் இவ மட்டும் ஏர்ஃபோர்ஸ்லலாம் போகக்கூடாதுன்னு ஒரு மாதிரி அந்த ஒரு ஃபார்வர்ட் திங்கிங் இல்லாத ஒரு பேக்வேர்ட் திங்கிங்கில் அந்த அண்ணா கேரக்டர் அப்படி காமிக்கிறாங்க. அப்போ இந்த குஞ்சன் ஏர்ஃபோர்ஸில் சேர போகிறேன் அப்படிலாம் முடிவு எடுத்துட்டேன், என்றைக்கோ ஒரு நாள் வர சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுக்கு போகிறதுக்கு அவள் ரெடி ஆகிட்டுருக்கா. இதுக்கு நடுவில் அந்த அண்ணா அவங்க அப்பாட்ட சொல்லுவார், அப்பா நீங்கள் என்னப்பா இந்த மாதிரி விசித்திரமாக பண்ணுறீங்க, சின்ன வயசுலேருந்து நீங்கள் இந்த குஞ்சனை ரொம்ப தான் இடம் கொடுத்துருக்கீங்க, பாய்ஸ் பண்ணுறதெல்லாம் அவளை பண்ண வைக்கிறீங்க, அது எப்படி சரியாக வரும், கேர்ள்ஸ் எல்லாம் வேறு விளையாட்டு விளையாடும்போது குஞ்சனை மட்டும் கிரிக்கெட் விளையாடு அப்படின்னு எங்கள் கூட சேர்த்து விட்டீங்க, அதே மாதிரி பாய்ஸ் பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் தடுக்காத நீ பண்ணுன்னு அவளுக்கு தைரியம் கொடுத்து இப்போ பாருங்கள் ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ண போகிறலாம், எப்படி இதெல்லாம் சரியாக வரும், சொசைட்டி இதெல்லாம் ஒத்துக்குமா அப்படி இப்படின்னு ஏதோ கேட்டுட்டு, எனக்கு அவளோட சேஃப்டி மேலே ரொம்ப அக்கறை இருக்குது, உங்களுக்கு சுத்தமாக அக்கறையே இல்லையா அப்படிலாம் ஏதோ பேசுவார். அவங்க அப்பா இதுக்கெல்லாம் பதிலே சொல்லாத, நீ போய் படுத்துக்கோ ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்து போயிடுவார். அடுத்த நாள் பார்த்தா இவ அந்த ஏர்ஃபோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க இல்லையா, அங்கே போவாள். ஸோ இந்த குஞ்சன் அங்கே போயிட்டு எல்லா
கேண்டிடேட்ஸும் அங்கே இருப்பாங்க. நிறைய கேர்ள்ஸ் வந்திருப்பாங்க. பலவிதமான டெஸ்ட் இப்போ நடக்க போகிறது. ஸோ முதல்ல ஃபிசிக்கல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க. அது என்னென்னா, ஒரு கயிறு இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம் நிறையா மூவிஸில். அந்த ஓடி வந்து கயத்தை பிடிச்சிட்டு நடுவில் ஒரு பெரிய குழி மாதிரி இருக்கும். அதை தாண்டி நீங்கள் அந்த பக்கம் போய் குதிச்சிடணும். ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணணும். குஞ்சனுக்கு முன்னாடி போகிறவங்கெல்லாம் அந்த குழிக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி சரி அதில் விழுந்துருவாங்க. இவ வந்து பயந்துட்டே போவா. ஆனால் கரெக்டாக அந்த பக்கம் போய் தாண்டிடுவா. அப்பாடா, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாஸு. ஓகே. இப்போ அடுத்தது என்னென்னா, ஒரு கிளாஸ் ரூமில் எல்லோரும் உட்காந்துட்ருப்பாங்க. அதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அசோக சக்கரம் நம்ம கொடியில் இருக்கு இல்லையா, அது என்ன கலர் அப்படின்னு கேட்பார். ஒரு பொண்ணை பார்த்து நீ சொல்லுமா அப்படின்னு கேட்டதும் அந்த பொண்ணு வந்து ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லுவோம். உடனே அவர் வந்து இது கூட தெரியாதா, அசோக சக்கரம் பிளாக் கலர் இல்லை அப்படின்னு ஒரு வல்லுன்னு விழுவார். உடனே அந்த பொண்ணு அப்படியே மிரண்டு போகும். இப்போ சொல்லு, அசோக சக்கரம் என்ன கலர்? பிளாக் கலர் சார் அப்படின்னு பயந்துட்டே சொல்லும். உடனே இந்த குஞ்சன் வந்து இப்படி கையை தூக்குவா. சார், அசோக சக்கரம் ப்ளூ கலர் தான் சார் அப்படின்னு சொல்லுவா. யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டதும் எனக்கு நல்லா தெரியும், அசோக சக்கரம் ப்ளூ கலர் தான் அப்படின்னு சொன்னதும் அவர் சொல்லுவார், பாருங்கள் இந்த பொண்ணு தான் பயப்படாத அந்த கரெக்டாக தன்னுடைய தாட்டை வெளியில் சொல்லியிருக்கா. பயந்து போய் நீங்கள்லாம் நான் சொன்னதை அப்படியே ஒத்துக்கிட்டீங்க. இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஸோ 2வது கொஷினும் அந்த டெஸ்ட்டும் அவளுக்கு கிளியர் ஆகிடும். அடுத்தது 3வது வந்து என்னென்னா, ஒரு பில்டிங் ஓட ஃபஸ்ட் ஃப்ளோரோ ஏதோ ஒரு ஃப்ளோர், டாப் ஃப்ளோர்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூமில் இன்டர்வியூ நடக்கும். அதோட ஜன்னலை திறந்து வச்சுருப்பாங்க. இந்த இன்டர்வியூ பண்ணுற 2 பேர் அங்கே இருப்பாங்க. அந்த ஜன்னல் பக்கத்தில் இப்படி சின்னதாக ஒரு இடம் இருக்கும்ல உட்காந்துக்கிற மாதிரி, அந்த இடத்துல ஏறி நில்லுன்னு சொல்லுவாங்க. ஏறி நின்னதும் இப்போ குதி அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் ஐயோ ஜன்னல்லேருந்து குதிச்சா நான் கீழே விழுந்துருவேன், எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு தலை சுற்றுது, எப்படி ஜன்னல்லேருந்து கீழே குதிக்க முடியும், இப்படிலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. குஞ்சன் மட்டும் குதி அப்படின்னு சொன்னதும் ஜஸ்ட் அவள் இருக்கிற இடத்துலையே இப்படி ஜஸ்ட்டு குதிச்சுட்டு இப்படி நிற்பா. உடனே பரவாயில்லையே, நீ நல்ல ஸ்மார்ட்டான ஒரு கேர்ளாக தான் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டும் பாஸ் பண்ணிவிடுவா. அடுத்தது ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் கேட்பாங்க. அதில் எல்லாரும் ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தையே சொல்லுவாங்க. இத்தனை பேர் இறந்துட்டாங்க, நிமோனியா காய்ச்சல் வந்துருச்சு, எதோ சொல்லுவாங்க. குஞ்சன் மட்டும் வித்தியாசமான ஆன்சர்ஸ் ஏதோ சொல்லுவாள். ஸோ அந்த ரவுண்டும் அப்படியே ஓகே ஆகிடும். ஸோ இதெல்லாம் முடித்து இப்போ மெடிக்கல் டெஸ்ட், அதுக்கு நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே குஞ்சன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா டெஸ்ட்டெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, இப்போ மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாள். உடனே மெடிக்கல் டெஸ்ட்டில் வந்து ஹைட்டு, வெயிட்டு, ப்ளட் டெஸ்ட்டு என்னென்னமோலாம் எடுப்பாங்க. கடைசியில் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் வாங்கிக்கோன்னு சொன்னதும் ரிப்போர்ட் வாங்கிட்டு அந்த இன்டர்வியூ பண்ணாரே அவரை போய் பார்த்தா என்னாகும், அவர் வந்து உனக்கு 2 விஷயமா, ஒன்று உன்னோட வெயிட் வந்து 7 கிலோ ஜாஸ்தியாக இருக்குது, இன்னொன்று உன்னோட ஹைட் வந்து 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது, இந்த 2 நாளையும் நீ ரிஜெக்டட் அப்படின்னு ரிஜெக்டடுங்கிற சீலை அந்த பேப்பரில் குத்தி கொடுத்துருவார். குஞ்சன் அப்படியே மனசு ஒடிஞ்சு வீட்டுக்கு வருவாள். வந்து அப்படியே அப்பாட்ட இருந்தாங்க பேப்பர் அப்படின்னு அப்படியே ஜஸ்ட்டு சோஃபா மேலே தூக்கி போட்டுட்டு போயிடுவாள். அவங்க அப்பா வந்து இவளுக்கு கிடச்சிரும்னு சொல்லி அவளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்லாம் வாங்கி வச்சுட்டு சீக்கிரமா நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அப்படிலாம் கூப்பிடுவார். அப்புறம் இவ என்ன இப்படி வராளே அப்படின்னு அந்த லெட்டரை எடுத்து பார்ப்பாரு. பார்த்தா அதில் ரிஜெக்டட்னு எழுதியிருக்கும். இவள் அப்படியே மனசு ஒடிஞ்சு போய் படுத்துட்டு இருப்பா. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவங்க அப்பா எழுப்பிட்டு, இங்கே பார், முதல்ல இதை படி அப்படின்னு ஒரு மேகசீனை கொடுத்து படிக்க சொல்வார். அதில் பார்த்தா ஆக்ட்ரஸ் ரேகா, ஹிந்தியில் ரொம்ப கொடி கட்டி பறந்த ஒரு நடிகை, அந்த ரேகா அவங்க வந்து ஒரே மாதத்தில் எத்தனையோ கேஜிஸ் 15 கேஜிஸ் இழைச்சிட்டாங்க, ஒரு ஸ்பெஷல் டயட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, கண்டிப்பாக நம்ம மனசு வச்சு எப்படியாவது அந்த 7 கேஜிஸை குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலி அந்த இன்டர்வியூவர் என்ன சொல்லியிருப்பார்னா, உனக்கு இன்னொரு 2 வீக்ஸ் இருக்குமா, இதெல்லாம் செட்ரேட் பண்ணிவிட்டு நீ வரலாம், அல்லது அப்பீல் பண்ணலாம், அல்லது மீண்டும் என்னை 300 வாட்டி கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு இன்னொரு ரவுண்ட் வரலாம். இப்படிலாம் சொல்லி கொடுத்ததுனால அவங்க அப்பா வந்து, வா நம்ம வந்து எப்படியாவது உன்னோட உடம்பை இழைச்சி போகலாம் அப்படின்னு சொல்லுவார்.
உடனே இப்போ குஞ்சன் சொல்வா, சரி உடம்ப கூட இழைச்சிடலாம், அந்த சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டருக்கு எப்படி நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பா. உங்கள் அப்பா வந்து, நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம முதல்ல பண்ணலாம், அந்த பண்ண முடியாததை பற்றி நம்ம ஏன் கவலைப்படணும், அது வந்து மேலே இருக்கிறவன் கவலைப்படுவான் அப்படின்னு சொல்லிடுவார். ஓகே, இதோட இன்னி எபிசோடை முடிச்சுக்கலாம். All of you sleep well, take care, and I will see you all tomorrow at the college. Thank you, bye and good night.